ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைத்தண்டு சூப்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஹெல்தி கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாழைத்தண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த நார்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்த வாழைத்தண்டு கூட ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கூடவே ஒரு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் ஃபுல்லாக சேர்க்காம அதில் பாதி மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு, கூடவே சிட்டிக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ரொம்ப நிறைய உப்பு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு 3 விசில் ஆர் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வாழைத்தண்டு வெந்து வந்திருக்கும். அந்த வாழைத்தண்டுலேருந்து பாதியை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கூடவே கொஞ்சம் கடுகு, மீதி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக ஆக வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன பிறகு இப்போ இந்த குக்கரில் இருக்க அந்த பாதி வாழைத்தண்டை மட்டும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இப்போது மிக்ஸி ஜாரில் பாதியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்சி வச்சுருந்த வாழைத்தண்டை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த வானலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஒரு திக்காக கிடைக்கும். இது கூட உங்களுக்கு இன்னும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணலை, வாழைத்தண்டை மட்டும் அரைச்சி இந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் மல்லி இலையை தூவி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு மேலாக கொஞ்சம் பெப்பர் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா சுட 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 சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் வாழைத்தண்டு சூப் ரெடி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. ஈவன் உங்கள் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தை இன்றைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.